வரி தொட்டு செல் உன் பரம்பரை முடிவேது விழித்தவன் தூங்க கூடாது. எப்படி பாருங்க 800 வெற்றி முருகன் சார் 200, அவருக்கு ஃபர்ஸ்ட் அப்ளைன் 200, அவரோட செகண்ட் அப்ளைன் 200, அவரோட தேர்ட் அப்ளைன் 200. வெற்றி முருகன் சாரோட ரெண்டாவது டவுன் லைன்ல இருந்து, அதாவது ரெண்டாவது ஒரு டைரக்ட்ல இருந்து வெற்றி முருகன் சாருக்கு 200, அஞ்சாவது அப்ளைனருக்கு 200, ஆறாவது அப்ளைனருக்கு 200, ஏழாவது அப்ளைன் 200. அடுத்து மூன்றாவது நம்பர் வந்து ராயல் டேபிள்ல வெற்றி முருகன் சார் கீழே வரும்போது வெற்றி முருகன் சாருக்கு 200, அவருடைய 9வது அப்ளைனருக்கு 200, 10வது அப்ளைனருக்கு 200, 11வது அப்ளைனருக்கு 200. 8 9 10. அப்ப நாலாவது அவர் என்ன பண்றது 200, 10 11 12. வெரி குட். 200. அடுத்து ஐந்தாவது நபருக்கு இருந்து வெற்றி முருகன் சார் எவ்வளவு வருது 500. மத்தவங்க எல்லாரும் என்னது 100. ஆறாவது நபருக்கு வெற்றி முருகன் சார் எவ்வளவு வருது 500. எல்லாரும் 100. இங்க 500 100. இங்க 500 100. 12க்கு மேல எவ்வளவு வருது வெற்றி முருகன் சாருக்கு 200. இங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா இதுதான் உழைப்பதற்கு ஒரு அற்புதமான பிளான். இது சக்சஸ்ஃபுல் பிளான். இது எங்கிருந்து எடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன், லைட்டா திருடன் தான் இந்த பிளான். ஒரு சக்சஸ் பிளான அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். ஒரு சக்சஸ் பிளான தைரியமா நம்ம எடுத்து பண்ணக்கூடாதா இல்லையா? இந்த கான்செப்ட் இன்றும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஒரு அற்புதமான சக்சஸ் கான்செப்ட். இது ஃபெயிலியரே ஆகாது. நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே நான் ஸ்டாப் கிடையாது. காலங்காலமா கடந்து செல்லக்கூடிய பிளான் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். 4 பேர் நம்ம இருந்தா நல்லது நடக்குமா நடக்காதா? அந்த 4 பேர் தான் இவங்க. ஒவ்வொருத்தரும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ராயல் டேபிள்ல நுழைஞ்சிருவாங்க. இப்போ இந்த இன்கம் வரும்போதெல்லாம் 25,000 வரைக்கும் எந்த கண்டிஷன் சிஸ்டம் பார்க்காது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பார்க்கும், 12 முடிச்சிருக்காங்களான்னு. ஆனா பழைய சிஸ்டம் ப்ரோமோட்டருக்கு என்னது, இந்த கண்டிஷனே எடுக்கக்கூடாது. அவங்க 4 கொடுத்தா மட்டும் போதும். அவங்க எப்படி பண்ணி கொடுத்துட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு 100% கிளியரா புரிஞ்சுட்டீங்களா?